இன்றைக்கி களிக்கு தொட்டுக்க கார சாதமான புளிக்குழம்பு காயெல்லாம் போட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. இது மசாலாக்கு தேவையான ஐட்டமுங்க. தக்காளி, பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய், வெங்காயம். ஒரு கப்பில் புளியை ஊற வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சிருந்தால் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருந்தால் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் கறிவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா இந்த ஸ்டேஜில் வதங்கி வரட்டுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச காயை போட்டு நல்லா கலருங்க. இது நல்லா வேகட்டும். நம்ம 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம மூடி போட்டு எடுத்தோம்னா நல்லா வெந்துட்டுருக்கும். வெந்த மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவெல்லாம் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் ஊற்றிக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா நல்ல ஒரு கெட்டி பதமாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வருது பாருங்கள். காயெல்லாம் வெந்துடுச்சுங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும். நல்லா ரெடி ஆகிடுச்சு குழம்பு. நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம்.